நம்ம இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு டீ கடை கஜரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் மைதா மாவு வச்சு டீ கடை கஜரா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம்ல. ஆனால் இது கோதுமை மாவு வச்சு பண்ணுறதுனால கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இது நல்ல மொறுமொருவாக ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல்ஸ் மேலேயும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கின மாவு இல்லை வீட்டில் அரைச்ச மாவு ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். நான் வீட்டில் அரைச்ச மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே இருக்கும். இது கூடவே 1/4 கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தயிர் சேர்த்துக்கோங்க. கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்தா போதும். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இது கூடவே 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் மற்ற எல்லா பொருட்களும் மாவோட எல்லா பகுதியிலையும் படுறது அளவுக்கு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இது போல் பிடிச்சு பாருங்கள், ஷேப் எடுக்கும். இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட முட்டை சேர்க்கணும். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 1 கப் மாவுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் இப்போ அரைச்சி எடுத்த முட்டையை சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுக்க போகிறோம். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அதாவது கோதுமை மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அப்படி இல்லாமல் ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் பால் சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை அப்படியே மூடிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை ஒரு பூரிக்கட்டையில் வச்சுட்டு 2 பகுதிகளாக பிரிச்சுக்கோங்க. நம்ம கோதுமை மாவில் செய்கிறதுனால கண்டிப்பாக 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் செய்யணும். அப்போ தான் நல்ல பெர்ஃபெக்டான கஜரா கிடைக்கும். இப்போ நம்ம 2 பிரிச்சிருக்க மாவுலேருந்து ஒரு மாவை மட்டும் எடுத்துகிட்டு இது போல் ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி லேசாக அமுக்கி விட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் தெரியுதுல்ல, இது கரெக்டாக இருக்குது. இது மாதிரி பண்ணதுக்கப்புறமா கத்தி வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஓரத்தில் இருக்க மாவு நம்மளுக்கு தேவையில்லை. நடுவில் இருக்க போர்ஷனில் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பார்க்கும்போதே ஒரு ஸ்கொயர் ஷேப் தெரியுதுல்ல. இப்போ இதில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். டீ கடைகளில் கிடைக்கிற கஜரா போலவே இருக்கணுன்றதுக்காக இது லேசாக இது போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கத்தி வச்சு சென்டரில் நடுவில் ஒரு ப்ளஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கிராஸ் மாதிரி கூட பண்ணலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையும் ரெடி பண்ணிவிட்டு தனியாக வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம ப்ளஸ் சிம்பிள் போடுறதுனால பொரிக்கும் போது அது நல்ல ஒரு ஃப்ளவர் ஷேப்க்கு வரும். இப்போ கஜரா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தயாராக இருக்குது. எண்ணெயை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிடுங்க. கஜராவை உள்ளே சேர்க்கும்போது எண்ணெயை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி கஜராவை உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நம்ம இதை கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா இது போல் நல்லா மிதந்து வரும். இந்த ஸ்டேஜில் இதை 2வது பக்கம் திருப்பி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆயிரும். உள்ளே மாவு வேகாமல் இருக்கும். அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோன்னா எண்ணெய் அதிகமாக உறிஞ்சிரும் கஜடா. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னொரு முக்கியமான டிப் எண்ணெயில் அந்த கஜடா நல்லா முங்கி இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றி பொரிச்சாதான் பெர்ஃபெக்டாக வரும்.
எண்ணெயில் முங்காமல் ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்தளவுக்கு ஷேப் வராது, அதே மாதிரி கிறிஸ்பினஸும் வராது. இப்போ நம்மளோட டீ கடை கஜடா சூப்பராக தயாராகிருச்சு. நம்ம இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. நம்ம கோதுமை மாவில் தான் செஞ்சோன்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ படி அப்படியே செஞ்சு பாருங்கள், நீங்களும் வீட்டில் இதே மாதிரி பெர்ஃபெக்டான டீ கடை கஜடா கோதுமை மாவில் பண்ண முடியும். உள்ளே நல்ல சாஃப்டாக, வெளியில் நல்ல மொறுமொறுவாக, ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீ கடை கஜடா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.